நிறைவாக ராஜா சார் ரிக்வெஸ்ட் பண்ணது மராட்டி அபங். அவர் இந்த அபங் நீங்கள் பாடணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த அபங் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஒன்ஸ் ஃப்ரம் ஆர் ரெப்பர்டுவார். பட் வி ஆர் ஸோ overjoyed that Raja sir requested us to sing this abhang, and I'll just explain the meaning of the abhang to some of you who may not be familiar. Marathi abhang nale Pandharpur Vithala kshetrathla the songs that are sung in honor of Vithal of Pandharpur is called as abhang, and it is in Marathi, a language of Western India, Maharashtra. This abhang says, पंढरीचे भूत मोठे आल्या गेल्या झडपी वाटे. பண்டரிபுரத்தில் ஒரு பெரிய குண்டு பூதம் உட்காண்டிருக்கான். யார் அங்கே போனாலும் அவள் மேலே அப்படியே லபக்குன்னு பிடிச்சுட்டு அவளை விடவே விடாது. அங்கே யாரும் திரும்பி போனவா such is the force and magnetic pull of this booth that nobody has ever been able to escape its clutches. जे गेले ते नाही आले. அங்கே யார் போனாலும் திரும்ப வரல. துக்கா பண்டரிசி கேலா. துக்காராம் பண்டரிபுரம் போனார், பண்டர்பூர் போனார். புனர் ஜன்மமே இல்லை. இப்போ நம்மளுக்கு தெரியும்ல, நமக்குள்ள ஒரு பூதம் இருக்கு. அவரோட பாட்டிலேருந்து நம்ம மீண்டு வர முடியல.
ரசிகர்களோட ரசிகனாக நானும் இங்கே உட்காந்து உங்களுடைய இசை நிகழ்ச்சி கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நடந்து வர்ற பாதையை வந்து திரும்பி பார்க்குறதில்ல, தூரம் கடந்தேன், திரும்பியே பார்க்குறதில்ல. பார்த்தா மலைப்பாயிடும், மலைச்சு போயிடுவோம், இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோமா நம்ம அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்க்குற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஒவ்வொரு அந்த நான் எனக்கு கம்போஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து நீங்கள் ஒரு ஆளை பார்த்து வந்து நீ நல்லா மூச்சு விடுறேன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லை? மூச்சு மாதிரி எனக்கு மியூசிக் நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி ஒரு சிச்சுவேஷன், டெய்லி ஒரு பாட்டு. ஒரு நாளைக்கு 3 பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது வரிசையாக வந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்கேன். காலையில் 7 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் ஒரு சாங்கு, மத்தியானம் 2 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் இன்னொரு சாங்கு. இதில் 3 சாங்கு எடுத்ததெல்லாம் இருக்குது. ரன் த்ரூ ஃபுல்லாக டெய்லி வேறு பாட்டு வேறு பாட்டு வேறு பாட்டு வேறு பாட்டு. என்ன பாட்டு ஆர்கெஸ்ட்ராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா வந்து உட்காந்து எல்லாம் ரெடியாக இருக்கிற போது பாடுறவங்க வந்தாலும் சரி, பாட்டு எழுதுகிறவங்க வந்தாலும் சரி, என்ன பாட்டு பாட போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது, என்ன வாசிக்க போகிறோங்கிறதும் தெரியாது. 7 மணிக்கு போய் உக்காந்தோன்னா 7:30க்குள்ளே அந்த பாட்டுக்குரிய ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிடுறேன். 7:30க்கு போயிடும். 7:30க்கு எழுதுகிறப்ப தான் அந்த பாட்டை யார் பாடுறாங்கங்கிறதவே நான் எழுதுவேன். என்னுடைய நோட்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த தேதி, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமு, ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோ, டைம் ஆஃப் ரெக்கார்டிங்கு, இது அத்தனையும் அதில் வந்துடும். அப்புறம் மியூசிக் எழுதுனா ரொம்ப ஷார்ட் ஸ்கோர் தான், ரொம்ப எக்ஸ்பேண்டட் ஸ்கோர்லாம் கிடையாது. எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ணுனா வந்து அது ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப சிங்கிள் லைனில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும். அது அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதை பார்த்துட்டு தான் அசிஸ்டன்ட்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓ, வயலின்ஸ் எழுதியிருக்காரு, எவ்வளோ வயலின்ஸு கேட்டு வா இப்போ போனால் நம்பர் ஆஃப் வயலின்ஸு சொன்ன உடனே அவங்க இது பண்ணுவாங்க. பாடகர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. 7:30 மணிக்கு முடிஞ்சதுன்னா 7:30 to 8:30 நான் மெடிடேட் பண்ணிவிட்டு 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் வரும், சாப்பிட்டு 9 o'clock போனேன்னா உட்காந்து செட் பண்ணி எடுத்த பாட்டு தான் அத்தனை பாட்டுமே செட் பண்ணி அவங்களுக்கு தெரியாத பாட்டு, யாருக்குமே தெரியாது. அந்த பாட்டு எங்கே இருந்ததுன்னு கம்போஸ் பண்ணுறப்ப எனக்கும் தெரியாது. ஆமாம், எப்படி தெரியும்? திருவள்ளுவர் திருக்குறள் எழுதும் பொழுது தெரிஞ்ச குறளமாக எழுதினார்? தெரிஞ்ச குறளை எழுதினாரா? இல்லை ஆதிசங்கரர் சுலோகமெல்லாம் அஷ்டகம் அது இதெல்லாம் பண்ணியிருக்காரு, எக்கச்சக்கமாக எழுதியிருக்காரு. அவர் தெரிஞ்சதை எழுதினார். எல்லாரும் தெரியாததை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், தெரியாததான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம கேர் பண்ண மாட்டோம். இப்போ கடவுளை தெரிஞ்சிருதுன்னு வச்சுங்களேன், கடவுளை தெரியாதனால தான் நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கீங்க. கடவுளை தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, நம்ம பக்தியை மெச்சு கடவுள் வந்துட்டார் என் முன்னாடி, ஐயோ இறைவா எனக்கு நீ காட்சி கொடுத்தியா, எனக்கு காட்சி கொடுத்தியா, முதல் கதருவா வந்தியே எனக்காக வந்தே மழுவான். அப்புறம் வந்து கடவுள் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு, கடவுள் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவான், அடுத்த வீட்டுக்கு சொல்லுவான், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவான். அடுத்த நாள் வந்துட்டார், அடுத்த நாள் இறைவா மறுபடியும் மேலே இவ்வளவு கரடையாக உனக்குன்பா. அப்புறம் இப்படி பழக்கமாய் வீட்டில் உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்கிறப்ப கடவுள் வந்திருக்காரு. அவ்வளோ சர்வசாதாரணமாக போயிடும். அதனால் நம்ம தெரியாததை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவங்க இதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ரசிகர்களாக நானும் மறந்து போய் உட்காந்துட்டு இவ்வளவு நேரம் நான் வந்து இந்த நிகழ்ச்சியிலும் நான் உட்காந்ததில்லை, எங்கேயும் போகிறதில்ல. என்னுடைய வேலையை தவிர நான் வேறு எதுலேயும் தலையிடுறதும் இல்லை, வெளியில் போகிறதும் இல்லை, எதை பற்றியும் எந்த விதமான கருத்தும் கிடையாது. வேண்டியவங்கள, அதாவது வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்ன மாதிரி இவங்க வந்து இப்போ வந்து பிரமாதமாக ரஞ்சனி காயத்ரி அவங்க பாடினது நிறைய யூடியூப்பில் நான் பார்த்து நிறையா கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சுத்தமான சங்கீதத்தை கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்கும்.
இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த மாதிரி என்னுடைய சாங்ஸை வந்து இந்த மாதிரியாக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். அந்த ஐடியா அப்படியே உருவாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதை சொல்லுங்கள், ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி கேட்டீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு நேராக எனக்கு பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி எவ்வளோ மெனி இந்த சாங்ஸில் எவ்வளோ வேல்யூஸ் ஆஃப் கிளாசிசிசம் இஸ் எம்பெடட் இன் இட். எல்லாரும் அதை பியூட்டிஃபுல் சாங்காக மெலடியாக அதை என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மெனி லிட்டில் நுவான்சஸ் விச் மெனி மியூசிஷியன்ஸ் வில் ரெக்கக்னைஸ் அண்ட் அப்ரிஷியேட். பட் இது நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ இதை பற்றி பேசுகிறத எங்களுக்கு நிறைய தோணிது. அப்போ நாங்கள் சொன்னோம், உங்களோட மியூசிக்கை வச்சுட்டு பல கச்சேரிகள் அப்படியே ஆஸ் ஹெவி ஆஸ் எனி ரெகுலர் கான்சர்ட் பாட முடியும்னு எங்களுக்கு தோணிது. அப்போ தான் இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இவ்வளோ போய் உள்ள கஷ்டப்பட்டு, அதாவது கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உள்ளே போய் 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 நல்லா இது பண்ணி அதை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணது தான் அதில் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம். எங்களோட பிளெஸ்ஸிங் தட் உங்களோட சாங்ஸு உங்களோட ப்ரெசன்ஸில் பாடுறதுங்கிறது இட் இஸ் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் போன ஜென்மத்தில் நினைக்கிறேன். அதனால தான் கிடச்சிருக்கேன், இல்லைன்னா சும்மா வராது. இல்லை, ஸோ கிரேட்ஃபுல். அப்படி சொன்னீங்கன்னா அப்போ நான் பாவம் பண்ணியிருக்கேன்னா? ஐ ஹோப் we didn't sing it that badly. இல்லை நீங்கள் மீன் பண்ணல, நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கச்சேரி வந்து ரொம்ப மன நிறைவோட இதே மியூசிக் அகாடமி ஹாலில் இந்த மியூசிக் பிட்டில் வந்து எவ்வளோ ட்ராமாவுக்கு நான் வாசிச்சிருக்கேங்கிறது வந்து ஆர்கெஸ்ட்ரானா வெறும் ஹார்மோனியம் தான். வெறும் ஹார்மோனியம், ஒரு கிட்டாரு, ஒரு தபலா, பாங்கோஸ் இதெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ இதெல்லாம் வாசிச்சிருக்கேன். பட்டு என்னுடைய மியூசிக்கில் வந்த பாடல்களை, அதுவும் கர்நாடக சங்கீதத்தில் முறையில், அந்த முறையில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இதில் வந்து நடக்குது. இது சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக, அவர் வந்து ஆன் தட் நோட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அந்த யூடியூப்பில் அது சொல்கிறப்ப ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் லாஸ்ட்டில் கொண்டு வந்து முடிக்கிறப்ப ச அதே மாதிரி ஒவ்வொரு லைனை வந்து அவர் வந்து அவரும் நம்ம இப்போ அப்ரிஷியேட் பண்ணணும். அது கூட இதுக்கு மூல காரணமாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி ஐடியா வர்றதுக்கு. இது வந்து நல்லா உள்ளே எல்லாம் போயிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. பக்கவாத்தியமெல்லாம் ரொம்ப நல்லா வச்சாங்க. ரொம்ப பேரு சொல்லிவிடுறேன் சார், விட்டல் ரங்கன் வயலின்ல. விட்டல் ரங்கன் பாருங்க, விட்டலா சாய் கிரிதர் மிருதங்கம் ரொம்ப நல்லா இருந்தது. கிருஷ்ணா தனி ஆவர்த்தனத்தை வந்து வெறும் ஸ்ட்ரோக்கோட நான் எங்கேயுமே நான் கேட்டதில்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதே வித் ஸ்ட்ரோக் தான், கொஞ்சம் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. அது அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா பிரமாதமாக இருந்தது. ரெண்டு பேருமே நல்லா வச்சிங்க. ஒவ்வொரு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ஓவர்டும் இல்லாமல் ரொம்ப அளவோட ரொம்ப அழகாக. கிருஷ்ணா கிருஷ்ணா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ், மெஞ்ஞானம் பெற்று நீடோழி வாழ மனமாற வாழ்த்துக்கள்.